அகமது அலி இதுதான் பழனி பாபாவோட இயற்பெயர். இவருடைய தந்தை முகமது அலி ஊட்டியில் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கார். பிஸ்னஸ் ஃபீல்டில் ஒரு ரொம்ப ஹைட்டுக்கு போன ஒரு மாபெரும் செல்வந்தர்னு சொல்லலாம். அதனால் இவருக்கு பல பெரிய மனுஷங்களோட தொடர்புகள், நட்புகள் இதெல்லாம் இயல்பாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவருக்கும் முகமது அலி அவர்களுக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நெட்வொர்க் இருந்துச்சு. முகமது அலி அவர்களோட 2ஆம் தாரத்தின் 2வது மகனாக பிறப்பவர் தான் அகமது அலி. இது அவருடைய பேச்சுக்களில் அவரே குறிப்பிட்ட ஒரு விஷயந்தான். சிறு வயசுலேருந்தே வந்து அகமது அலி என்னெல்லாம் விரும்புகிறாரோ அதை எந்த தடையும் சொல்லாமல் 1க்கு 2ஆக செஞ்சு கொடுக்குற ஒரு பெற்றோர்கள் தான் அகமது அலியோட பெற்றோர்கள். பொதுவாக ஒரு குழந்தை பிறந்தவுன்னா அழுவோம் இல்லையா? அகமது அலி அவர்கள் பிறக்கும் பொழுது அவர் அழுவே கிடையாது. அதனால் நர்சஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தான் அவரை அழுவ வச்சாங்க. இது வந்து மெடிக்கலாக வந்து ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருந்தால் தான் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். பிறக்கும்போது குழந்தை ஆக்சுவலாக அழுணும். அகமது அலி அவர் வந்து அழுவலை அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவருடைய கட்டுரையில் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதனாலேயே வந்து அவங்களோட பெற்றோர்களுக்கு அவர் மேலே ஒரு ஸ்பெஷல் கேர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால தான் இவர் ஒரு குதிரை கேட்டால் 2 குதிரையாக வாங்கி கொடுக்கறது, இவர் ஏதாச்சும் ஒரு கார் கேட்டால் அதை உடனே இம்போர்ட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோஃபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துருக்காரு சின்ன வயசில். இவருடைய ஸ்கூலிங் வந்து ஊட்டி லாரன்ஸ் ஸ்கூலில் தான் இவர் படிக்கிறாரு. ஸ்கூல் சார்பாக இவர் ஒரு டூருக்கு போகிறேன்னு சொன்னால் கூட அவருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் 1க்கு 10ஆக செஞ்சு கொடுத்து மற்ற ஸ்டூடெண்ட்லாம் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இவங்களோட பெற்றோர்கள் வந்து இவரை ரொம்ப கான்ஷியஸாக ரொம்ப பார்த்து வளர்த்துருக்காங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பாபாவே வந்து அவரோட பேச்சுக்களில் குறிப்பிட்டிருக்காரு. அந்த ரெஃபரன்ஸை வந்து நான் உங்களுக்கு பின்னாடி கொடுக்குறேன். அவர் பேரில் இல்லாத பொல்லாத பல விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வருது, நானும் பார்க்குறேன். இந்த சீமான் மாதிரி ஆளுங்க, அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் அவர் பேரில் சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு கரெக்டாக அவர் என்ன சொன்னாரோ, அவர் என்ன எழுதினாரோ, அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு சில பேரோட தகவல்கள், அதுவும் வந்து அதை வந்து பாபாவே வந்து அவரோட பேச்சில் உறுதிப்படுத்தியிருக்காருன்னு பார்த்துட்டு தான் ரொம்ப அளந்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் இதில் மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து ஃபேக் நியூஸ்லாம் எதுவுமே உங்களுக்கு வந்து சேராது. நான் சொல்கிறது எல்லாமே உண்மையான நடந்த ஒரு விஷயம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த ஜோசியம் பார்க்குற விஷயம்லாம் வந்து ரொம்ப காமனாக எல்லாரோட ஃபேமிலியிலையும் வந்துருக்கும். முஸ்லீம்களாகட்டும், இந்துக்களாகட்டும், கிறிஸ்டியன் ஆகட்டும், எல்லாரோட வீட்லேயும் அவங்க ஒரு ஜாதகம்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. உங்கள் வீட்டு பெரியவங்ககிட்டயே நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்க காலத்தில் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் கூட பெரும்பான்மை அளவில் இந்த ஜோசியம் பார்க்குறதுல இதெல்லாம் வந்து ஈடுபாடில் இருந்தாங்க. இஸ்லாம் முறைப்படி, இஸ்லாம் மார்க்கப்படி வந்து இதெல்லாம் வந்து தடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் முஸ்லீம்கள் கிட்ட இந்தியாவில் அந்த பழக்கங்கள் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அந்த மாதிரி பார்க்க போனோன்னா பழனி பாபா சின்ன பையனாக இருக்கும்போது அவருக்கு ஜாதகம் பார்த்துருக்காங்க, ஜோசியம் பார்த்துருக்காங்க. இது வந்து பாபா சொன்னது. மறுபடியும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாபாவை வந்து ஜோசியம் பார்த்துருக்காங்க இவர் பேரில். அப்போ அந்த ஜோசியக்காரங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இந்த பையன் வீட்டில் தங்க மாட்டான், இது சாமியாருக்கு உண்டான ஜாதகம், இவர் வந்து ஒரு துறவியாக போயிடுவாருங்கிற மாதிரி அடிச்சு விட்ருக்காரு. இதை கேட்டு பதறி போய் ஐயோ உலகப்பற்றே இல்லாமல் எங்கே போயிட போதோ, நம்ம புள்ள நம்மளை விட்டு எங்கே போயிட போகிறானோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் இவரை வந்து ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப இவர் என்னெல்லாம் விரும்புகிறாரோ அதெல்லாம் 1க்கு 10 மடங்காக செஞ்சு கொடுத்ததுக்கு விஷயமே என்னன்னு பார்த்தா இவர் எங்கேயாவது சாமியாராக போயிட போகிறாரோ அப்படின்னு பயந்துருக்காங்க. அதனாலேயே வந்து அவர் என்ன பண்ணாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு மனப்பான்மை வந்து அவங்க பெற்றோர்களுக்கு இருந்திருக்கு. இப்போ வந்து இது மார்க்கப்படி கூடுமா, இது கூடாதா, முஸ்லீமாக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணலாமா அப்படிலாம் விமர்சனத்துக்கெலாம் தயவு செஞ்சு போகாதீங்க. ஒரு ஹிஸ்ட்ரி, அதுவும் வந்து இது வந்து அவராக வெளிப்படையாக சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். இதை மறைக்கணும்னு கூட அவர் விரும்பலை, இது அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். பல பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா சில விஷயங்கள் வந்து சில ஸ்பீச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸாக இருக்கும். அதனால் வந்து உங்களால் என்ன சொல்கிறாருங்கிறத புரிஞ்சிக்க முடியாது. நான் அதை ரொம்ப ட்ரை பண்ணி தான் ஒரு வரலாறாகவே தொகுக்கணுங்கிறதுக்காக இன்ச்சாக அவரோட பேச்சுக்கள் எல்லாத்தையும் கேட்டு மறுபடியும் நான் இப்போ இந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஜோசியம் பார்த்துருக்காங்க, அதில் இவர் சாமியாராக போயிடுவார் அப்படின்னு சொன்னதுனால பயந்து போயிட்டு இவரை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில். இந்த ஃப்ரீடமே என்ன ஆயிடுச்சுன்னா இவரை வந்து ஒரு தவறான ஒரு பாதைக்கு வந்து கொண்டு போகிறதுக்காக வழியாக அதுவே அமைஞ்சிச்சு. அவங்க வீட்டில் இவர் கொடுத்த ஃப்ரீடம், இவர் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, இவர் சொல்கிறதெல்லாம் அலோவ் பண்ணுறது, இவர் எப்படியோ ஒன்று உலக பற்று இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க கொடுத்த சில ஃப்ரீடம்ஸ் வந்து இவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ரொம்ப அவருக்கு விருப்பப்பட்ட எல்லாத்தையும் செய்ய அனுமதிச்ச காரணத்தினால என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து ஸ்கூல் டைம்லேயே இப்போது ஊட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லா மாநிலத்தவர்களும் இருக்கிற ஒரு ஊர் அது. பல நாடுகள்லேருந்து பல பேர் வந்து இங்கே தங்கியிருப்பாங்க.
அது வந்து ஒரு தேசிய ஒருமைப்பாட்டுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிற ஒரு பஞ்சாபில் சேர்ந்த சீக்கியர்கள் இருப்பாங்க, குஜராத்தில் சேர்ந்தவங்க இருப்பாங்க, மார்வாடிகள் இருப்பாங்க, தமிழர்கள் இருப்பாங்க, தெலுங்கர்கள் இருப்பாங்க, மலையாளிகள் இருப்பாங்க. ஸோ எல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒன்று கூடி வாழ்கிற ஒரு அழகான ஒரு ஊர் தான் வந்து குன்னூர், ஊட்டி. ஸோ அவங்களோட பசங்களோட இவர் சேர்ந்து படிக்கும் பொழுது இவருக்கு எல்லா தரப்பான மக்களோடையும் சின்ன வயசுலேருந்தே இவர் பழகுறாரு. காமன் லாங்குவேஜாக பார்த்தீங்கன்னா அவர் லாரன்ஸ் ஸ்கூல் கார்வெண்டில் படித்ததுனால அவர் வந்து இங்கிலீஷ் தான் அவருக்கு தெரியும், தமிழ் கூட அவருக்கு தெரியாது. அவங்க அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தான் தெரியும். 2 பேருக்கும் கான்வர்சேஷனே இல்லைன்னா பார்த்துங்களேன். ஏதாவது அகமது கிட்ட அவங்க அம்மா சொல்லணும்னு நினச்சா ஒரு பெயிண்டர் இருந்திருக்காரு, அவர்கிட்ட சொல்லி இவர் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அகமது கிட்ட சொல்கிறது, அகமது சொல்கிற விஷயங்கள் இங்கிலீஷில் கேட்டுக்கிட்டு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு ஆளே இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் சின்ன வயசில் அவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து தமிழே தெரியாது. இதெல்லாம் கூட அவர் கூட்டத்தில் சொல்லியிருப்பார், நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது பையன் பொத்தாம்போக்கா ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்காரு. அவர் எப்படின்னா சின்ன வயசில் டான்ஸிங்கு, ஹார்ஸ் ரைடிங்கு, ஷூட்டிங்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு சின்ன வயசில். அதில் ரொம்ப முனைப்பாக ஈடுபட்டு எப்போ பாரு ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து ஷூட்டிங் பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறது, அப்புறம் ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ப்ளேஃபுல்லான ஒரு வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேயே இருக்கும் பொழுது அடுத்த கட்டமாக அவர் இன்னும் கொஞ்சம் டேஞ்சரான வேலைக்கெலாம் போகிறார். ஸோ இதை பார்த்து பயந்து தான் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, இதுக்கு மேலே பையனை இங்கே வச்சா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவரை பழனிக்கு பேக் பண்ணுறாங்க, ஆயக்குடிக்கு. அது என்ன விஷயம், அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அகமது எப்படி பழனி பாபாவாக மாறினார், இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான விஷயம். அது என்ன விஷயம், அவர் எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை சின்ன வயசில் இருந்தது, அதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்கள்கிட்ட நான் பரிமாறிக்கிறேன். அது வரைக்கும் இன்ன வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணி வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொன்ன மாதிரி பாபாவோட வரலாறை தெரிஞ்சுக்கணும்னு யாராவது விருப்பப்படுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு நீங்கள் இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.